நேர்கள் அனைவரையும் ஜயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை. இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு நாளை 1ஆம் தேதி 27 வருஷத்துக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் என்று வந்திருக்கிறது. 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல். வரி விதிப்பில் மாற்றங்கள், மக்கள் எதிர்பார்ப்பு, நிறைய விஷயம் இருக்குது. இந்திய பொருளாதாரங்கள் எப்படி இருப்பது என்பதை தாண்டி உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெசஷன், மந்த நிலை, ஜியோ பொலிட்டிக்கல் கிரைஸ் நாளை காலை தாக்குதலுக்கு உள்ளாகுமா மத்திய கிழக்கு? இதெல்லாம் ஏம்பா பேசுகிறீங்கன்னா இதோடு இணைந்த பொருளாதாரம் தான். ஆண்டிப்பட்டியிலிருந்து தெஹ்ரான் வரைக்கும் நாம் இருக்கோம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரம் எதிர்கொள்ளக்கூடிய அமெரிக்காவினுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்று சொல்லக்கூடிய வரி விகிதங்கள், யுனைடெட் அதாவது யூரோப்பிய யூனியன் உர்சுலாவோடு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல புதிய ஒப்பந்தங்கள், அமெரிக்கா இதற்கு தெரிவித்திருக்கிற கண்டனத்தை தாண்டி இந்தியாவில் குறுந்தொழில் முனைவோர்கள் மற்றும் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், எரிசக்தி மற்றும் சிறு நடுத்தர குறு தொழில்கள், வருமான வரி மாற்றங்கள், மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள், வீட்டு வரி கடன்கள் சலுகைகள் தள்ளுபடி செய்யப்படுமா? இதெல்லாம் நாளைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் கிடைக்குமா? அதே போன்று ஒரு 24B செக்ஷனில் அதிகபட்ச வீட்டு கடன் வட்டி விலைக்கு சுபாய் 2 லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாமா? இதெல்லாம் இன்றைக்கு வெளியான நேஷனல் மீடியாக்களின் செய்தி. இதை அல்லாமல் இந்தியா உண்மையிலேயே சரிந்து வருகிற சர்வதேச மதிப்பீட்டிற்கான டாலர் சரிவுக்கு, டாலர் மதிப்புக்கு எதிராக இந்திய பணம் மதிப்பிழப்பென்றால் அதனுடைய அந்த மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறதே. இதில் ஏற்படுகிற இறக்குமதி மற்றும் பயன்படுத்துவோர்களின் மீது ஏற்படுகிற தாக்கம் நிறைய பேசலாம். நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். வங்கி துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய ஐயா கோபால் ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். எங்களிடத்தில் இணைகிறார் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கணக்காளர் கண்ணியத்துக்குரிய ஐயா சாய் முகுந்தன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். இவர்களோடு எமது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இதயத்துல்லா. வணக்கம். வாழ்த்துக்கள். முதல்ல சாய் முகுந்தன் சார், உங்களை நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒரு ஆடிட்டராக நாளைக்கு எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டிங் என்ன? பீப்புள் ஹேவிங் லாட் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா டேக்ஸ் ரேட் மாறுமா ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வருவாங்களான்னு, ஜாயின்ட் ஃபேமிலி ஃபைலிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காலலாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சிங்கிள் ரிட்டனாக ஃபைல் பண்ணலாம், ஒரே ஐடி ரிட்டனாக. வெரி குட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வருமா அப்படின்ட்டு என்னுடைய பர்சனல் கணிப்பின்படி இது ரெண்டுத்திற்கும் வாய்ப்பு இல்லை. டேக்ஸ் மாறாது, டேக்ஸ் ரேட் மாறாது, பட் இன்டைரக்டாக சலுகை வரும். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட் தற்போதைக்கு 75,000 இருக்குது. ஆமாம். அந்த அமௌண்ட் வந்து கேன் பிகம் 1 lakh. அது எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாம்ல 75,000 ஒரு 25,000 ரூபா, 25,000 கூட்டி 1 lakh வரலாம், கூடவும் வரலாம். இப்போ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். எம்எஸ்எம்இ கம்பெனியுடைய இந்த விவகாரங்கள், வட்டி விகித குறைப்பு நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்கின்றபடி உண்மையிலே உள்ளே போகக்கூடாது. ஐஎம்எஃப்னுடைய பல செய்தி தொடர்புகள், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்கிறாங்க இந்தியாவுடைய இந்த வளர்ச்சி விகித கணக்கே தவறு என்ற மாதிரி ஒரு செய்தி. அது அமெரிக்கா, அதை உடனே நம்ம நிராகரிக்க முடியாது. மூடிஸ் வேற, இட் வுட் பி டிஃபர், அதை வந்து வேறு விதமாக இருக்கிறார்கள். இந்தியாவில் இந்த நெருக்கடிகளுக்கிடையே அமெரிக்காவினுடைய இந்த $217 பில்லியன் மதிப்பீடான முதலீடுகள் அல்ல தொழில்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்வார்கள்? நாளை காம்பன்சேட் பண்ணணும் இல்லை, நமக்கு வருமானம் ஒரு 6 லட்சம் கோடி இழந்திருக்கோம் சார். இது ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவை நம்பி மட்டும்தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் இருக்காங்கிற கேள்விக்கு சிம்பிள் பதில் கிடையாது. வெரி குட். இந்தியாவோட சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு இருக்குது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இப்போது யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதில் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்னென்னா, யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் சேர்ந்துதுன்னா இந்த ரெண்டுத்தோட பொருளாதார சைஸ் இருக்குல்ல, உலகத்தோடைய ஓவரால் பொருளாதார சைஸில் ஆல்மோஸ்ட் 40%
38 to 40% இது ரெண்டு மட்டும் சேர்ந்து இருக்குங்கிற சார். இது எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது. அப்பா 40%? 40% கிட்ட அப்பா. ஸோ உலகத்தில் 50 பாதின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பாதி சொல்லலாம். 40 38. ஸோ 1/3 மேலே வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த பாயிண்ட்னா, ஸோ யூஎஸ்னால வரக்கூடிய ஷாக்கை எதிர்கொள்றதுக்கு இந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சாச்சு. ரெண்டாவது பாயிண்ட், சரி அதனால போகிறனால இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன யூஸ்? ஸோ இந்தியாவில் இருக்கிற சிறு தொழிலோ குறு தொழிலோ பண்ணுறவங்களுக்கு இதனால் என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னா, ரெண்டு விதமாக லாபம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இயூவோட இமீடியட் இம்பேக்ட் வந்து என்னென்னா, இந்தியாவிலேருந்து உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு grow from something like right now $9 billion இருக்கு. $9 billion அப்ராக்சிமேட்லி. நீங்க சொல்றது ஓவரால் இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகிற டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் யூரோப்புக்கு மட்டும். ஆமாம், யூரோப் மட்டும் $9 billion இருக்கு. தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிகம் க்ளோஸ் டு $30-35 billion. கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி. 80,000 கோடி. 90 ரூபா வச்சுக்கோங்க சார். ஸோ தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிகம் க்ளோஸ் டு 2 லட்சம் கோடி ஒரு பீரியட் நெக்ஸ்ட் 3 to 5 years. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நம்ம எப்படி பங்களாதேஷோட போட்டி போட முடியாமல் பங்களாதேஷ் நம்மள ஓவர்டேக் பண்ணி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் யூரோப்புக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இட் வில் டேக் மோர் தென் 1 year. இட் வில் டேக் மோர் தென் 2 years. 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஆனால் ஆயிடும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இந்த பட்ஜெட்டில் எக்கனாமிக் சர்வேல வந்திருக்கிற ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, திருப்பியும் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஆமாம் சார். ஸோ மேற்படி யாராவது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு காம்பிடன்ஸ் வளர்த்தாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஊக்குவிக்கிற மாதிரி கவர்மெண்ட் will give them incentive. வெரி குட். ஸோ தட் இஸ் ஆல்சோ bound to help all the industries. வெரி குட். சிறு தொழில் பிரிவு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக, எல்லாத்துக்குமே ஹெல்ப். 100% வெரி குட். வெரி குட். யா, இதுதான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நாளைக்கு பட்ஜெட்டில் இப்படி தான் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். முதல் முறையாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். ஐயா நம்முடைய ரங்கராஜன் சார், நாளை இது மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். இல்லை, பட்ஜெட் நோக்கி எதிர்பார்க்குற அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போதெல்லாம் பல வருடங்களாக பட்ஜெட் என்பது பிகம் அ ரொட்டீன் மேத்தமேட்டிக்கல் எக்ஸசைஸ். அதில் புதிய அறிவிப்புகளோ பெரிய எதிர்பார்ப்புகளோ அது நடைமுறைக்கு அது எதுவுமே நடக்கலை, அதுவும் நடக்கவும் இல்லை. இனியும் அந்த பாத் வந்து தொடர்ந்து அப்படி தான் போகும். சரி. ஏன்னா அரசு பொறுத்தவரை அவங்களுக்கு வரியை ஏற்றுவது என்பது பட்ஜெட் அவங்களுக்கு தேவையே இல்லை. ரைட். இப்போது ஜிஎஸ்டி மூலமாக ஏராளமாக பணம் வருது, அதை ப்ராடக்ட்ஸில் பர்சன்டேஜ் ஏற்றலாம், அது மூலமாக வருது. அது தவிர அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸஸ், மற்றபடி ரயில்வேயில் தனியாக அவங்க பட்ஜெட் போட்டு அவங்க தனியாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, தனியாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் மற்ற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கேட்க வேணாம், எப்போனாலும் அதில் வந்து ஏற்றுக்கிறாங்க. செஸ்ன்னு போட்டு அதிகமான பணம் ஸ்டேட்டோட ஷேர் பண்ணாத அளவுக்கு அதிகமான பணமும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக கொண்டுடுறாங்க. ஸோ அந்த பட்ஜெட் இருந்து இட் இஸ் ஒன்லி அ மைனர் டிங்கரிங் எக்ஸசைஸ் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ வந்து ரொட்டீனாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 2% 3% வந்து ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் டுவர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு அரசாங்கமே அதை ஏற்றுக்கொண்டு பணவீக்கம். ஆமாம், அதுக்கு ஏற்றாற் போல் 2%, 3%, 5%ன்றது ஒரு நாமினல் இன்க்ரீஸ் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் அலோகேஷன். சரி. அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தொடர்ந்து பண்ணுறாங்க. சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் தொடர்ந்து நடக்குது. ரைட். அதனால் பட்ஜெட் மூலமாக நம்ம வந்து எதிர்பார்க்குறதோ பெரிய விஷயமோ ஒன்றும் கிடையாது. இன்கம் டேக்ஸ் பொறுத்த சேலரி கிளாஸஸும் ஒரு மைனர் டிங்கரிங் அது போல் தான் நடக்குது. ஒரு மேஜர் சேஞ்ச் அதுலேயும் வந்து எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா அவங்க வந்து தேவையும் இல்லை. அது பட்ஜெட்டில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா பல்வேறு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் டு தி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே அதில் வந்து கிடையாது. ரொட்டீனாக நடக்கிற ஆனுவல் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு போட்டு செய்கிறாங்க. மற்றபடி அதில் எதிர்பார்ப்புன்றது நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஏன்னா அந்த மாதிரி அவங்களும் சொல்லலை. இதில் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருமோ, அதில் வருமோ, இதெல்லாம் வருமோ, அதில் வந்து அந்த மெத்தடும் இல்லை இப்போ. ஸோ நீங்கள் வந்து நாமினலாக சில இதில் வந்து வரி போடுவாங்க. அது யூஸ்வலாக இந்த ஸ்மோக்கர்ஸ் பயப்படுறது வந்து சிகரெட், இந்த ஸ்மோக்கிங் சிலது வந்து கன்சம்சுவஸ் கான்ஸ்பிக்வஸ் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. அதான் ரொம்ப லக்ஸுரி குட்ஸ், ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கம்யூனிட்டி, கம்மியான பர்சன்டேஜ் சிகரெட்டு அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் பாதிக்காதுங்கிறீங்க.
அதில் சிலது போடுவாங்க. நார்மலாக இது மட்டும் இது வராது. ஆனால் இன்ஃப்ளேஷன் பொறுத்தவரை நம்மளை பொறுத்தவரை ஏறிட்டு தான் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பெட்ரோலியம் அண்ட் டீசல் ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இன்ஃப்ளேஷன் இப்போ இன்றைக்கி 4க்குள்ளதான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு மேலே போகலை. அது எப்படி நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறீங்க? 4க்குள்ளே இருக்கலாங்கிறது தான் இந்த சார் சொன்னப்போ உங்கள்கிட்ட வரேன். ஜென்ரலாக எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரை டேட்டாக்கு எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காசி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டு மலன்னு ஏறுது. இட் இஸ் கோயிங் அப் இன் ராக்கெட் ஜியாமெட்ரிக் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ஸ். சேலரி இன்க்ரீஸ் எல்லாம் வந்து சாதாரண அரித்மெட்டிக்கல் ப்ரொபோர்ஷனில் போகுது. டைனி. ஆமாம், டிஎன்எஸ் அலவன்ஸ் இஸ் சப்போஸ் டு காம்பன்சேட். அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் ஃபுல் காம்பன்சேஷன் ஃபார் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் கிடையாது. அது ஒரு பார்ஷியலாக மீட் பண்ணுறது தான் அது. வெரி குட். அது எடுக்கிற ஃபேக்டர்ஸும் அது கொடுக்குற அமௌண்ட்டும் ஈவன் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் இட் இஸ் நாட் 100% காம்பன்சேஷன் ஃபார் த காஸ்ட் ஆஃப் லிவிங். ஆனால் அது வந்து எதுவும் இல்லை. ஸோ அந்த கேப் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய டெய்லி பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங், குறிப்பாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த காஸ்ட் எல்லாம் ரொம்ப கடுமையாக ஏறுது. ஹவுசிங் செக்டருக்கு அங்கே கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொஞ்சம் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் இது மோஸ்ட்லி இது யாருக்கு போகுதுன்னா ஹை இன்கம் குரூப்ஸ் தான் போகுது. சரி, இன்றைக்கி வந்து யார் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் லோன் வாங்கி வீடு வாங்கி லோன் வாங்கி பேமெண்ட் பண்ணலாம் வந்து பிகம் வெரி வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் பிகம் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் த மிடில் கிளாஸ். ஈவன் புவர் செக்ஷன்ஸ் விட்டுருங்க, ஈவன் மிடில் கிளாஸ்க்கே ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இன்ஃப்ளேஷனுக்கான ஃபண்டமெண்டல் சொல்யூஷன்ஸ் கிடையாது. அது ஏறிட்டு தான் இருக்குது. இட் பிகம் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். வருஷம் நீங்கள் வந்து இது சம்பளம் கொஞ்சம் கூடுற மாதிரி இன்ஃப்ளேஷனும் கூட ஏறிட்டே போகுது. பட் இன் ரியல் டேர்ம்ஸ் நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷூட்டிங் அப் அலார்மிங்லி. நோ ரியல் எக்ஸப்டிங் எனக்கு நம்ம என்ன கண்ணுக்கு நேரம் என்ன தெரியுதுன்னா ருப்பியோட வேல்யூ குறையிறதுனால டாலர் கம்பேர் பண்ணும்போது ருப்பியோட வேல்யூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. சரி, ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டு அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் த இந்தியன் ருப்பி. வெரி குட், வெரி குட். இதுக்கு என்ன தீர்வுன்றது பார்க்கணும். அண்ட் வாட் எவர் யூ சே EU இதெல்லாம் காம்பன்சேஷன். நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு இஷ்யூ நடக்கும்போது அவனுக்கு கவுண்டராக ஏதாவது ஒன்று பண்ணுறது. இப்போது சைனா மாவட்டத்தில் கூப்பிட்டு அவனை வந்து ராஜ உபகாரம் பண்ணி அவன் சைனா மிக உயர்த்தி அவங்க எதிரின்னு நமக்கு தெரியாதா? எதிரி தான். அப்புறம் பார்டரில் ஒரு அட்டாக் பண்ணோன்னு பேன் சைனீஸ் குட்ஸ், டோன்ட் பை சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு போட்டாங்க. ஆனால் இப்போ 65 ஏன்னா நீங்கள் 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா ஹையஸ்ட். வழி இல்லைன்ற அப்போ மக்களை நீங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் இன்ஃபேக்ட் வந்து உள்ளூர நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா ரீச் அன்பிரசிடென்டட் லெவல்ஸ். அது போக ஆனால் இப்போது அது ஒரு ஸ்டாப் வரும்போது அமெரிக்காவோட கை கோத்து இருக்கும்போது எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அமெரிக்கா எப்போ தடையை வந்து விதிக்கிறாங்களோ அப்போ என்ன அமெரிக்கா கவுண்டராக தான் இப்போ வந்து EU பண்ணலாங்க. ஏன் அது முன்னாலும் பண்ணலையா? அமெரிக்கா ஏன் பண்ணலாமேன்றேன். இப்போ நவ் யூ வாண்ட் டு புட் டவுன் அமெரிக்கா as a factor, you want to say EU and others will compensate. Which is already options are already open. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன பண்ணாங்க? கவுண்டரா தான் பண்ணாங்க. அன்பிரசிடென்டட் சொன்னீங்க. we need more requirements. ஆமா, சோ நீங்க என்ன பண்ணானா, சோ அமெரிக்காவா அவனுக்கு பாடம் புகட்றேன் பார். இப்போ மறுபடியும் சைனாவோட கை கோத்து மறுபடியும் விசிட்ஸ்லாம் போய் சைனாவோட மீண்டும் பொருள் வாங்கலாம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சைனா பாய்காட் சைனா குட்ஸ் பிளான் என்னாச்சு? அது கடப்புல தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பாடம் புகட்றோம் பார் சொல்லிட்டு நம்ம ரெண்டா பேசுவோம். EU இதெல்லாம் போறாங்க. இன்னைக்கு வந்து there is no sustained comprehensive policy. நீங்கள் நினைத்தாலும் இன்னைக்கு வாதிட முடியாது. இல்ல அதான் தெரியுமா சார், இன்னைக்கு நீங்கள் நினைத்தாலும் வாதிட முடியாத ஒரு அற்புதமான கலந்துரையாடல். நம்ம இப்போ 2வது பேசலாம். முகுந்தன் சார் இடையில வந்தாங்க. முகுந்தன் சார் நீங்க இடையில குறுக்கிட்டீங்க. சார் வந்து இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்லும்போது நீங்க குறுக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். இது சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அப்புறம் நான் ஒரே பாயிண்ட் தான் சார். ஆன் ரெக்கார்ட் இது வந்து மல்டி டெக்கேட் லோ. கிட்டத்தட்ட 20-22 வருஷத்துல லோயஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இப்போ தான் பார்க்குறோம். எவ்வளோ வந்திருக்கு? 1.7 1.3% அவ்வளோதான் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் ஒரு பட்டய கணக்காளர். இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு முறை 12% வந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அதற்கு பிறகு இட்ஸ் டிக்ளைன் 2%. பட் பீப்புள் ஹேவ் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஷூட் அப்னா ப்ரைஸ் ரைஸ் வில் இன்க்ரீஸ் மோர்.
இது வந்து உண்மையே சரியா? எனக்கு அது தெரியல. இன்ஃப்ளேஷனாலே பிரைஸ் ரைஸ் தான் சார். இல்லை அப்படி சொல்கிறாங்க, அப்படி இல்லையே, ஸ்டேபிளாக தானே இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. இல்லை இன்னைக்கு இருக்குது, நான் சொல்கிறது ஒரு காலத்தில், நான் அது பழைய வரலாறு தான் இருக்குது. அப்நார்மல் இயர் எடுத்துக்கூடா சார், ஆவரேஜா வந்து 3%, 4%, 5% இருந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்தியன் ஹிஸ்டரியில 1 பாயிண்ட் சம்திங்கிறது ரொம்ப லோ. அப்ப நீங்க சொன்னீங்க ஏறி இருக்குங்க. நீ நான் வெளியில கடையில போய் சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்ற வந்து சரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 80 ரூபாய் இருந்தது ஒரு அளவு சாப்பாடு. அப்புறம் போன வருஷம் 95 ஆகும், இந்த வருஷம் 120 ரூபா இருக்கு சார். ஆமாம் 120 ரூபா ஒரு அளவு சாப்பாடு சாதாரண ஹோட்டல். நான் சொன்னேன் அன்றாட மக்கள் போகிறாங்க, அந்த ஹோட்டல் போகிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லைன்னா அதுதான் தெருவோரமாக இருக்கிற ஜெயந்தி பவன் 30 ரூபா, கால் பிளேட்டு, அரை பிளேட் 40 ரூபா எதையோ சாப்பிட்டு போகிறாங்க. ஹோட்டலில் நீங்கள் போனால் அதுக்கு மேலே அந்த ஜிஎஸ்டி வேற இதெல்லாம் போட்டு ஒரு 120 ரூபா 130 ரூபாய்க்கு ஒரு அளவு சாப்பாடு இது ஆவரேஜ். நான் சொல்கிறேன் சில இதெல்லாம் இறங்கி இருக்கும், சில இதெல்லாம் ஏறும். சொல்கிற மாதிரி சில ஐட்டம் ஏறும். எல்லா ஐட்டம் ஏறினாலும் அவங்க நீங்கள் பார்க்கும்போது ஆவரேஜ் தான் உங்களுக்கு. அந்த ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் கமோடிட்டிஸ் 12% இருந்தது. இப்போ 1.4 to 1.7 லாஸ்ட் இயர். அப்நார்மல் கேஸ் ஆவரேஜ் 4 to 5% இன்க்ரீஸ் இருக்கும் சார். ஓகே 3 to 4%. நான் என்ன சொல்கிறேன், சாதாரண மக்கள் வந்து நாம் இப்போ வந்து நான் பயன்படுத்த ஆர்டினரி ப்ராடக்ட் சொல்கிறேன். 10 ரூபா இந்த டீ, 8 ரூபா 10 ரூபா டீ, நீ 12 ரூபாய் ஆயிடுச்சு சார். நான் எடுத்து பார்க்குறேன் சார். நீங்க சாதாரண மக்கள் யூஸ் பண்ற சொல்லி முடிக்கிட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, அதோட கீழே 2 வேளை சாப்பிடக்கூட முடியாதவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அவங்கள மேலே கொண்டு வரணும்னா எக்கச்சக்கமாக வேலை பண்ணணும். அது நடக்கலை. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இப்போ இது வரைக்கும் பண்ணலை. அன்றைக்கி 1950 எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அது ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்கள் காமன் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் ஹையர் மிடில் கிளாஸ் பீப்புளை வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது, நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட சம்பளம் வந்து 400 ரூபா 80s. இன்றைக்கி அதே பேங்க் கிளார்க்காக ஜாயின் பண்ணவனுக்கு 35,000 ரூபாய். அவனுக்கு என்ன சார் கவலை இருக்கு? 35,000 ரூபாய் சம்பளம் வருது, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஏ ஏறுது. அப்ப இதே பேச்ச நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது நீங்க பேசணும், விலைவாசி உயர்த்தக்கூடாது, விலைவாசி உயர்த்தக்கூடாது. 400 ரூபாய் சம்பளம் வாங்கின போது 15 ரூபாய் 20 ரூபாய் கூட மிச்சப்படுத்தினாங்க சார். அது பெரிய அமௌண்ட். ஆனா நீ 35,000 ரூபாய் வாங்கினவங்க கூட 40,000 50,000 செலவு பண்ணி கடல்ல வாழ்றாங்க. கடலை வாங்குறா, சேவிங்ஸ் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து படிப்புக்கு காஸ்ட், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், வீட்டு வாடகை எல்லாம் பார்க்கும்போது 30,000 40,000 சென்னையில ஒரு சம்பளமே இல்லை சார். இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். மிடில் கிளாஸ் ஒரு நிமிஷம் கோபால், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ் வந்து கவலைப்படையில். அதற்கு காரணம் அவர்களின் சம்பளமும் உயர்கிறது. அதனால் பருப்பு 60 ரூபா பருப்பு வரேன் 60 ரூபா பருப்பு 180 ஆயிட்டு. எடிபிள் ஆயில் 79 ரூபா இருந்தது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ 160 140 135 நிற்குது. உளுந்து விலை அப்படியே போயிட்டு. வடை 12, காஃபி 15. இதெல்லாம் மிடில் கிளாஸ் கவலைப்பட மாட்டாங்கங்கிறீங்க. கவலைப்பட்டாலும் படாட்டாலும் ஏறத்தான் போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். தே ஆர் ரிசைனிங் டு த ஃபேக்ட். அதுதான் உண்மை. ஏன்னா விலைவாசி வந்து எந்த 50 வருஷம் இல்லை சார், 47லேருந்து இப்போ 25 53 78 வருஷத்தில் எந்த வருஷம் சார் விலைவாசி குறைஞ்சிருக்கு? விலைவாசின்றது ஏறிண்டே தான் சார் போகுது. ரேட் ஆஃப் க்ரோத் வந்து இந்த ஒரு வருஷத்தில் கம்மியாக இருக்குன்றது தான் இந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகர் சொல்லுது. 1.4 1.7 பைஸ் இறங்கலை. ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் ப்ரைஸ் வந்து 1.7 தான். முன்னாடி 7 இருந்தது, 6 இருந்தது, அதுக்கு முன்னாடி 12 இருந்தது. அதுதான் வித்தியாசம். வழிய இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால ப்ரைஸ் குறையும்ன்றது தப்பான ஒரு ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் கணக்கு. நாட் இன்ஃப்ளேஷன் கமிங் டவுன். 1.4லேருந்து 1.7 ஆனதுனால பிரைசஸ் ஆர் கமிங் டவுன் கிடையாது. அதான் சார் நானும் சொல்றேன். 4% ஏற அமௌண்ட் வந்து 2% ஏறுது. So it's not that prices are coming down. What I'm saying is that prices are continuously going up. That's a universal fact. ஷூட் அப் போயிட்டு. கோபால் சார் சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, நான் குறிக்கிடல.
ஒரு நாட்டினுடைய தேசத்தின் வளர்ச்சி 70% வாங்கும் திறன் கொண்ட நடுத்தர மத்திய ஏழை மக்களை சார்ந்ததா இல்லையா? நாம இதை விட்டு போட்டு IMF GDP கார்ப்பரேட் வழக்கு இந்தியாவுடைய FDI இன்ஃப்ளோ இதை பற்றி பேசுகிறதும் இந்த 70% மக்கள் விலைவாசியால் அவர்கள் துன்பப்படுகின்ற போது அதை நாம் எப்படி கடந்து நாட்டின் வளர்ச்சி என்று சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வே பாருங்கள், இந்த பட்ஜெட் முன்னாடி எவ்ரி டைம் 2 days பிஃபோர் தே ரிலீஸ் த எக்கனாமிக் சர்வே. அதில் அந்த சர்வேல வந்து எல்லா ஃபேக்டர்ஸும் சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எதுலேயுமே குறை கிடையாது. எப்படி? நான் சொல்கிறேன், சரி, நீங்கள் ரைட் ஃப்ரம் இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டீங்கனாலும் சரி, ஜிடிபி இது எடுத்தனாலும் சரி, டெப்ட் ஜிடிபி எடுத்தனாலும் சரி, ஜிடிபி வந்து வேர்ல்டு வைட் நீங்கள் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடு ஒரு பெரிய பெல்மெல் ஆயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ட்ரேட் வார், ரியல் வார் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் நோ ரீசன் இட் இஸ் கோயிங் அப் லைக் எனிதிங். என்ன நடக்குது வேர்ல்டு வைட் தெரியாமல் இருக்கும்போது கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து 7.2% ஜிடிபி growth நம்ம காமிச்சோம். 7.2. ஆனால் அதில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு இந்த கணக்கு ஃபேக்கு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிவீல்டு வெரி கிளியர். இன்டர்நேஷனல் மானிட்டரி IMF சொன்னதான் சார் இவங்க போட்டு IMF தான் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிர்மலா அம்மா, ஆமா இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு அவங்க கன்ஃபஸ்டு பிஃபோர் த மீடியா. அவங்க IMF would have protested about the factors that is taken to compute the இது நம்பர்ஸ். இந்த நம்பரே தப்புன்னு அவங்க சொல்லலை. ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரி பண்ணாதீங்க, வேற மாதிரி பண்ணணுன்றது அது ஒத்துருக்காங்க, அவ்வளோதான் வழியா. அது பண்ணால் எவ்வளோ வரும்னு ஏன் பண்ணாதீங்கன்னா இதில் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா 7.2 தப்பு, அது வந்து 5%. நான் சொல்லலை. ஹியர் ஐ எம் நாட் மென்ஷனிங் ஹியர். IMF quoted very clear. அக்கார்டிங் டு IMF ரிப்போர்ட் சொல்லுது இந்தியாவுடைய GDP அவங்க கிட்ட நம்ம டேட்டா நம்ம கொடுக்கறதா சார் டேட்டா அவங்க IMF கிட்ட என்ன டேட்டா இருக்கு அது எனக்கு தெரியும். அது நீங்க தான் சொல்லணும். IMF போய் சொல்லுது நீங்க சொல்லுங்க. ஆனா IMF சொல்லுது நான் சொல்லுவேன். GDP மாதிரி சார் வரேன். GDP மாதிரி ஒரு நம்மளுடைய பாப்புலேஷன் மாதிரி எனி லார்ஜ் டேட்டா இருக்கு இல்லையா சார், அது என்னைக்குமே எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 150 கோடி 152 கோடின்னு எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட் நம்பர் நோபடி கேன் கிவ். இதே தான் எக்கானமிக்கும். உள்ளூர்ல இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட காங்கிரஸோ பிஜேபியோ இவங்கள்ட்ட இல்லாத டேட்டா ஆக்சஸ் IMF என்ன இருக்கு? IMF கிட்ட அட்வைஸ் பண்றதுக்கான சேர் மட்டும் தான் இருக்கு. அவங்க சொல்ற டேட்டா IMF இவ்வளவு பெரிய நிறுவனம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அலோகேஷன் மோர் ஃபண்டிங் ஃபார் பாகிஸ்தான். IMF வந்து இந்த ஹேண்ட் ஆஃப் US கவர்மெண்ட். இந்தியா ஒரு காலத்துல என்ன இருக்குன்னு எப்படி how can we denied, how can we are refused? ரெண்டு பாயிண்ட். IMF does not allocate any funds. IMF ரிஜெக்ட் பண்ண US ரிஜெக்ட் பண்ண பீரியட்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு ரைட் சார். IMF ஓட credibility itself is at stake. அத நான் டீடைலா சொல்லணும் அவசியம் கிடையாது. If you want to believe IMF, it's everybody's prerogative. Exactly. They want to believe IMF, let them go over believing that. என்னோட சிம்பிள் பாயிண்ட் ஒண்ணே தான், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா ஆக்சஸ் IMF கிட்ட கிடையாது. அவன் எதை வச்சு எஸ்டிமேட் பண்றான்? அப்ப எப்படி why they telling like this? அது அவங்கள்ட்ட தான் சார் கேட்கணும். அவன் he will make all kinds of remarks. அவங்களோட IMF ஓட ஸ்டாண்டர்ட் மாடல் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒண்ணே தான். என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய entire understanding of economics எல்லாமே driven only based on Western economies, not based on Indian economies. Okay. They have been dissing Chinese economy for 20 years before IMF உலக பொருளாதாரத்தின் ஒரு சந்தைப்படுத்துதலில் ஒரு அமைப்பு அல்ல என்கின்றீர்கள். அது only EUக்கு மட்டும்தாங்கிறீங்க. வெஸ்டர்ன் எக்கானமியோட புரிதலை ஒண்டி வச்சுக்கிட்டு அவங்க நம்ம எக்கானமி எஸ்டிமேட் பண்றாங்க. பாயிண்ட் ரைட் சார். ஒரு விஷயம் முக்கியமான சொல்ல ஒரு சிறிய டெவலப்மெண்ட் பின்பு இல்லைங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னால the factors to be taken into account for GDPன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாத்தினது. ரைட். அந்த மாத்தினது தான் இந்த ஹையர் growth உங்களுக்கு வந்து காட்டுது. இப்போ ஆக்சுவல் அந்த டேர்ம்ஸ் படி அதுக்கு முன்னால் இருக்கிற பீரியடில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 7.2 இஸ் ஒன்லி 5.5%. 5%. அந்த ஃபேக்டர்ஸ் மாத்தினது தானே நவ் தேர் ஷோயிங் அடிஷனல் growth. சரி. அப்படி நீங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ எவ்வளோ இருக்குங்கிறீங்க? 5% தான் ஆக்சுவல் growth. அப்போ அதை தானே ரகுபதி IMF சொல்ல. இது இந்தியாவில் நம்ம மினிஸ்ட்ரி யூஸ் பண்ண ஃபேக்டர்ஸ் வந்து இவங்க வந்து மாற்றிருக்காங்க. மாற்றினதில் மாற்றியும் இந்த 7% growth தான் காட்டுது. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஹிதாயத்துல்லா சார், நாளை பட்ஜெட்டில் நாங்கள் பல விஷயத்தை பேசிட்டோம். இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாதுங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்து. உங்களின் கருத்து? இம்பேக்ட் ஏற்படுத்தலைன்னா நாட்டு மக்களுக்கு நஷ்டம். இம்பேக்டை ஏற்படுத்தணும். எப்படி? ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நன்மை அந்த பட்ஜெட்டில் விளைந்தால் அது இம்பேக்ட். இல்லைன்னு சொன்னால் கார்பரேட்டுகளுக்கு மட்டும், அம்பானிக்கோ அதானிக்கோ மட்டும், அவர்களை சார்ந்த ஒரு 100 பேருக்கு மட்டும் இது வந்து ஒரு விடியலாக இருந்தால் இது டிஃபேக்ட் தான் ஏற்படுத்தும். இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன்.
இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னே காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பவன் கெரேயோடு உட்காந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் இருந்துட்டு வர்றேன். அவர் சொன்ன ஒரே விஷயம், பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா? காரணம், இன்றைக்கு மோடி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரம்ப்னால் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியாவில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எக்ஸ்போர்ட்னால். ரைட், அதில் அதிகமான நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு. ஜவுளி தொழிலிருந்து, கண்டிப்பாக தோல் தொழிலிருந்து எல்லா வகையான தொழிலும் பாதிப்பு ஏற்படுவது ஹொசேரி உள்பட தமிழ்நாட்டுக்கு தான். இதை சரி பண்ணுவதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் எதை செய்வாங்களா என்பது தான் நாம் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அவங்க இப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பூசி முழுகிற மாதிரி நாங்கள் இதை யூரோப்பியன் யூனியனை EUவை திறந்து விட்டுருக்கோங்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, யூரோப்பியன் இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு. திறந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு 80,000 கோடி சலுகைகள் தான் கிடைக்கும். 6 லட்சம் இங்கே, 80,000 இங்கே. அதுவும் கிடைச்ச பின்னாடி பார்ப்போம். எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 இன் த புஷ். இன்னைக்கு MSME தொழில் அழிந்து கொண்டு வருகிறது, ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில். இந்த ட்ரம்ப்புடைய அறிவிப்புனால நமக்கு எதிரான ஒரு நிலையினால் பாதிக்கப்படுவது சிறு குறு தொழில்கள். இந்த தொழில்கள் தான் ஹொசேரி உள்பட எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ யூரோப்புக்கு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக போய் ஆக போகிற அவசியம் இல்லை. அப்படி ஆனால் சில சதவீதம் தான் ஆக முடியும். அதனால் இந்த பாதிப்பை அவ்வளவு எளிதாக யூரோப்பியன் யூனியனில் நம்ம பண்ண அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியல. ரெண்டாவது, எதிர்பார்க்குற 6 வருஷமாக எதிர்பார்க்குறோம் மூத்த குடிமக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த அந்த சலுகை 30லேருந்து 40 விழுக்காடு சலுகை ரயில்வேல, அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது 6-7 வருஷமாக கிடைக்காது. நாளைக்கு கிடைக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம். பெண்களுக்கும் ஆமாம், பெண்களுக்கு 3% பெண்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்கனவே 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாயிலிருந்து திரும்ப 900 ஆக்கியிருக்காங்க. குறைச்சாலும் 900, 2 மடங்கு. அது பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் ரூபாயுடைய மதிப்பு, அன்னைக்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு 2 மடங்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யுமானா செய்ய வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இருக்காதுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம். சகோதரர் கோபால் பேசும்போது சொன்னார், 400 ரூபா சம்பளம் 35,000 மாறி இருக்குன்னு சொன்னார். ரங்கராஜன் கூட என்ன ஆனாலும் மிச்சம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அதெல்லாம் பிரச்சனை. சம்பளம் வாங்குறவங்க இந்தியாவில் எத்தனை %? ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் சொல்கிற வேலைக்கு 5%லேருந்து 10% இருக்குமா? மீதி 90% மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன? அவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கியிருக்கு? அன்ஆர்கனைஸ்டு தான். அன்ஆர்கனைஸ்டு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? 1000ங்கிறது 1200 உயர்ந்திருக்கு, 800ங்கிறது 1000 உயர்ந்திருக்கு. இந்த உயர்வுக்கும் அதாவது பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கார்ப்பரேட்டுகளும் மேல்தட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இதில் சலுகை அடைகிறார்கள். அப்போ என்னதான் சம்பளம் உயர்ந்தாலும் கூட இன்றைக்கு உள்ள விலைவாசி, அப்போ விலைவாசி நீங்களே சொன்ன மாதிரி 80 ரூபா பருப்பு 160 ரூபாய் மாறி இருக்கு. இது எந்த அளவுக்கு? அதே மாதிரி எடிபிள் ஆயில். அப்போ இதையெல்லாம் சாதாரண நடுத்தர மக்கள் எப்படி சரி செய்வார்கள்? நம்ம மாதிரி வளர்ச்சி அடைந்த அல்லது ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் நாமளே இன்னைக்கு சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிற சேமிப்பை எடுத்து செலவு பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இன்றைக்கி 3 நேரம் சாப்பிட்டவங்க 2 நேரம் சாப்பிட்றாங்க. 2 நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டவங்க தான், அதனால் வறுமை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு முறைகள் இன்னைக்கு மாறி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இன்னைக்கு உள்ள விலைவாசியெல்லாம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்ன செய்யும்னு தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஒரு சின்ன முன்னுதாரணம். 100 நாள் வேலை என்பது சரியாக 50 நாள் கூட கிடைக்காத ஒரு நிலையில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த அளவுக்கு 2 மடங்கு அல்லது 3 மடங்கு ஏறி இருக்கணும். எது அதனுடைய உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் என்ன ஆச்சு? பாதி ஆச்சு. இப்போ நாங்கள் 125 தரோம்னு சொல்கிறாங்க. அதை டைல்யூட் பண்ணுறாங்க. அதே இன்னைக்கு திரு பவன் கெரேயும் எங்கள் தலைவர் செல்வப்பந்தே சொன்னார். எப்படி டைல்யூட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 10% மட்டும்தான் மாநிலம் கொடுக்கும்போது மாநிலங்களுக்கு எளிதாக இருந்தது. ஏன்னா மாநில வருவாயில் ஜிஎஸ்டி எல்லா வருவாயும் அவங்களுக்கு போயிடுச்சு. சரி, அப்போ எந்த வருவாயும் இல்லை. 30% நீங்கள் கொடுன்னு சொன்னால் இந்த வேலைவாய்ப்பு திட்டம்
மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது, செய்யாது. செய்யலைன்னா யாருக்கு லாபம்? 60% கொடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு தான் லாபம். ஆக இதை டைலூட் பண்றதுனா அதை இல்லாம ஆக்குற வேலையை மகாத்மா காந்தி இருந்து ராம்னு கொண்டு போயிருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பல்வேறு வகையிலும் இந்த பட்ஜெட் உடைய எதிர்பார்ப்பு சொன்னாரு சகோதரர் சொன்ன மாதிரி, முகுந்தன் சொன்ன மாதிரி, கணவன் மனைவி கொடுக்க பேசலாம், அதிகமா பேசலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கணவன் மனைவி தனியா கொடுக்கும் போது தான் நம்ம ஆளு என்ன செய்வாங்கன்னா இன்னும் 4-5 குழந்தைய பேர்ல எல்லாம் இன்கம் டாக்ஸ் பிரிப்பாங்க. நம்ம ஊர் அப்படி ஊர், அதனால அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாம். இப்போ முகுந்தன் சார், இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்த இன்றைய கட்டுரை இல்லை முக்கியமாக பாருங்கள், விலைவாசி உயர்றது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இன்ஃப்ளேஷனால் அது ஒன்றும் இல்லை, சம்பளம் உயர்ந்துட்டு. நான் இன்னைக்குள்ள கட்டுரை, த ரூபீஸ் ஸ்லைட் டு த ஹிஸ்டோரிக் லோ ஆஃப் 92 against US dollar on January 23rd is beginning to pinch wallet, making everything from crude oil, electronics to the overseas education for foreign travels more expensive. Correct. With offering some relief to export. அது மட்டும் இல்லை. The second one is the fall was driven by the sustained selling by foreign funds, நம்முடைய பத்திரங்கள். அது மட்டுமல்ல, weak domestic equity markets and the risk of sentiment in global markets. மூன்றாவது, a weaker rupees directly impact the importers. Buyers need to pay more rupees for the same the quantity of goods, prices in dollars. எல்லாமே பாதிக்கப்படுது. நாளைக்கு சண்டை வரப்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மோடி அவர்கள் பேசும்போது, நான் ஆட்சிக்கு வந்தால் 60 ரூபாய்க்கு மேல் ரெஸ்டோர் பண்ணுவேங்கிற he made a statement very clear. We have appropriate evidence. இன்னைக்கு 92 இருக்கு கையில். சொல்லுங்க சார், நீங்கள் அப்புறம் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி பெஞ்ச துணி போட்டு வச்சிடறேன். 92-60 மோடி சார் பதில் சொல்லிக்கிட்டோம். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்ல I'll take one by one. Yes, exactly. நான் ஒன்றா சொல்லிடுறேன். Yes. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டாலர் ரேட் கூடுறதுனால என்ன ஆகுதுன்னு ஒரு 3 ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஹைலைட் பண்ணீங்க. ரைட். க்ரூட் ஆயில், ரைட், தென் ஓவர்சீஸ் எஜுகேஷன், எஸ், தென் மூணாவது என்ன சொல்லியிருந்தீங்க? சாரி, எல்லாமே அதாவது க்ரூட் ஆயில், டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்டு, க்ரூட் ஆயில் என்ன இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஊர்ல லோக்கலா நம்மளுக்கு ஃபியூல் பில் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம். க்ரூட் ஆயில், கோல், பிளாஸ்டிக், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கூட், வெஜிடபிள்ஸ் ஆயில், ஃபெர்டிலைசர், மெஷினரிஸ், கோல்ட், பியர்ஸ், ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரைட் சார். நான் ஒரு ரெண்டாக பிரிச்சுப்போம் சார். ஒன்று, அயன் அண்ட் ஸ்டீலோ இல்லாட்டி இந்த கோல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால would it affect our economy? 100% yes. Nobody can deny that one. நான் ஓவர்சீஸ் ட்ராவல் குறையிறது, ஓவர்சீஸ் ட்ராவல் கூடுது, இல்லைன்னா க்ரூட் ஆயிலோட விலை கூடுது அப்படின்னா will it affect the common man? The answer is directly no. அது ஒரே ஒரு ரீசன் தான். இருக்கிற எல்லார் வீட்லையும் ஓவர் செலவு படிக்கலாம் போகிறது கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. சரிங்களா சார்? அடுத்து க்ரூட் ஆயிலுக்கு வருவோம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆன் டேட்டு இந்தியாவில் we are not changing the ஃபைனல் டீசல் ஆர் பெட்ரோலுக்கான டேரிஃப் ஃபார் தி லாஸ்ட் 2-3 years. even though they say it is flexible, நாங்கள் மாற்றுறோம்னு சொன்னாலும் மாற்றுறது இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரெண்டும் அஃபெக்ட் ஆகலை. செகண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க அபவுட் ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து பீப்புள் ஆர் எக்ஸிட்டிங் இந்தியாவோட ஈக்விட்டின்ட்டு. கரெக்ட், அது ஒரு பெரிய ரீசன் ஃபார் டாலர் ரேட்டோட ஸ்ப்ளர்ஜ். 100% ட்ரூ. அதெல்லாம் இல்லைன்னு போய் சொல்கிறதுக்கு ஐநூறு முடியாது. நான் இல்லை 2 பாயிண்ட் பார்த்துப்போம் சார். நான் ஓவர்சீஸ் மக்கள் விற்கிறாங்கன்னா யார் வாங்குற? ஒரு பொருள் விற்றா இன்னொரு ஆள் வாங்கணும்ல. ஆமாம், நம்ம நாட். கரெக்ட். கரெக்டா? நம்ம தான் பெரிய மார்க்கெட், பெரிய பையர்ஸ். ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம லோக்கலா இருக்கிற மக்களோட நம்பிக்கை இந்தியன் மார்க்கெட் இஸ் கோயிங் அப் and they are able to get the same market இருக்கிற ஷேர் வந்து at a better price than overseas guys. அப்படினா buying capacity will increase, Indiaவுடைய GDP will increase. It is a possible signal for the nation. நான் GDP இதனை கனெக்ட் பண்ணிக்கல. அப்படிதான கருத்து. இல்ல, அது கருத்து வெச்சல சார். நான் கனெக்ட் பண்ணல. ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும்போது GDP அதிகமாகும். அது அடுத்து சார். அடுத்த பாயிண்ட் வரேன். இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டையும் ஷேர்ஸ் ஆன ஒரு பாயிண்ட் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ண முடியல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தோம் இல்லையா சார்? நவ இந்தியால as we speak today அதிகபட்சமான சேவிங்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஹையஸ்ட் எவர். நான் சொல்ல வரலாம்னு நான் சொல்றேன். டிமேட் அக்கவுண்ட் 2.5 crores ஏறி இருக்கு இந்த 1 இயர்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? It has become 5 crores more. சேவ் இருக்கவங்க தான் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடிஷனல் சேவிங் ஜோன்ல இருந்து மக்கள் வெளில போயிட்டு இருக்காங்க because it is offering better return. சார் எத்தனை % சார் என்ன சார் இது? நம்ம நாட்டுல ஏழை மக்கள், சாதாரண மக்கள் வந்து தவிக்கறாங்க பிரைசஸ்ல. டிமேட் அக்கவுண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போறவங்க யார் சார்? டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அன்றாட செலவுக்கு பணம் இல்லாதவங்க
அவன் வந்து High income டிமேட் பொதுமக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் சொல்லாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? பொதுவா We are high talking about மக்கள் we are high income talking of சொல்லாதீங்க 60 to சார். 70% of the people. மிடில் கிளாஸ் who ஆல்சோ தே can't ஸ்டார்ட் afford these இன்வெஸ்டிங் things. தான் என்னன்னே தெரியாது அவனுக்கு. நீங்க middle class Demat, சொன்னீங்க. mutual fund அவனுக்கு middle தெரியவே class தெரியாது. சொன்னீங்க. ஐயா, கொஞ்சம் சார், இருங்க. ஒரே சார், உங்களுக்கு middle class time We are talking specific-ஆ of some சொன்னீங்க. different worlds, sir. Yes, exactly, Utopian sir. world. சார், நான் வரேன் சார். மிடில் கிளாஸ் வெரி ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க, அதை நான் பதில் சொல்றேன். வெரி குட், வெரி குட். நோ நீங்க சார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் 60% 70% மக்களுக்கு சேவிங்ஸ் இல்ல, சாப்பிடறதுக்கு இல்ல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தயவு செய்து வெளில போய் உலகத்தை பார்த்தா தெரியும், சாப்பிட முடியாத லெவலுக்கு இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறது ரியாலிட்டி. அது உண்மைதான். அது நார்மலா அந்த 80 ஸ்டேட்மெண்ட் crore இந்திரா people are காந்தி still பீரியட்ல free ration, கதை sir. Why? சொல்றது Why? இந்திரா Starvation, காந்தி death பீரியட்ல prevent சொல்றது 80 கோடி மக்களுக்கு இங்கிலீஷ்ல food யூஸ் grains பண்ற வார்த்தை free-ஆ anachronistic. கொடுக்குறாங்க. இந்த எதுக்கு காலத்துக்கு கொடுக்கணும்? ஒத்து வராத ஒரு வார்த்தையும் யூஸ் பண்றது தான் இது. அதுக்கு இந்திரா காந்தி தான் காரணம். இல்ல, உணவுத்துறையில அந்த காலத்தை சொல்றேன் அவங்க சார். செய்த அந்த சாதனை, Right. அதாவது செல்ஃப் சஃபிஷியன்டான ஒரு நல்ல நிலைமையை விஷயம். உருவாக்குனது இந்திரா நல்ல காந்தி. இப்ப முகுந்தன் சார், இப்ப நான் என்ன கேட்கறது, நாளைக்கு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பேசுறோம். Correct. இல்ல இப்ப வரும் அதுக்கு. இல்ல கையில ஏதாவது இருந்தா தான், சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். 100% இப்ப நான் இதை ஏன் இப்ப உங்களுக்கு கேட்கணும், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் யூ ஆர் கனெக்டட் வித் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் டு நம்முடைய இதோட மெர்ஜ் ஆகிறதான். இப்ப நான் கேட்ட குரூட் ஆயிலும், கோலும், பிளாஸ்டிக்கும், கெமிக்கலும், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட், வெஜிடபிள் ஆயில் எல்லாமே நார்மலான மக்களும் சமத்துவமாக பயன்படுத்துறது. 100% உண்மை சார். எஸ், 14 லட்சம் கோடி. சார், இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எக்கனாமி முந்தானத்துக்கு வந்த எக்கனாமிக் சர்வேல தெளிவான கொடுத்திருக்காங்க. இன்கம் லெவல் கூட இன்கம் லெவல் கூட மக்கள் கையில டிஸ்போசபிள் இன்கம் கூட இன்னைக்கு அவங்க செலவு பண்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா சார்? எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் பை வெரி நேச்சர் அவங்களோட எலக்ட்ரானிக் பர்ச்சேஸ் போகும்போது இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸை ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்றாங்க. உண்மை. சரி, as a consequence இம்போர்ட்டும் கூடுது. சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. நிறைய இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு வந்து ஆயில் பிரைஸ். இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து ரஷ்யாலேயே வாங்குறீங்க, அப்போது we stand upright by our own policies, we'll refuse to bend before anybody, nobody from abroad can dictate our terms எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் last few months என்ன ஆயிடுச்சு, even America, even India has indirectly considered that it has reduced the level of Russian oil imports. பண்ணிருக்காலே அது ஒரு ஃபேக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரஷ்யன்ல ஆயில் வாங்கி லோவர் பிரைஸ்ல கொடுக்குறான்னு வந்து இப்போ அமெரிக்காவுடைய விரோதம் சம்பாதிச்சுட்டு யாருக்கா அதை வாங்குறாங்க? The common man பொறுத்தவரை பெட்ரோலியம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் price has not come down. நீ ரஷ்யாலேருந்து கம்மியான விலைக்கு வாங்குறோம்னா that benefit should have been passed on to the average customer. ஒரு டிவிஎஸ் மோப்பெட்ல மார்க்கெட்டிங்காக எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போய் அந்த வண்டியில் கொண்டு போய் அவங்க மார்க்கெட்டிங் ப்ரொடியூஸ் கொண்டு போகிறாங்க. லோவர் மிடில் கிளாஸ், ஸ்மால் ரீட்டைலர்ஸ் எல்லாம் அவங்களாம் பயன்படுத்துறது. இப்போ நீங்கள் வந்து இந்த விலை வந்து அது அதிகமாக ஏற்ற ஆட்டோமேட்டிக்லி the price spiral. It's a known economic fact, sir. Anything you increase on petroleum has a 100% across the board effect on everything that happening in the country. ஏனா எல்லாமே எல்லாமே உங்களுக்கு manufacturing affect ஆகுது, distribution affect ஆகுது, yes, transportation affect ஆகுது. Finally, end of the day, all prices are increased. Whereas, if you are smart, what you should do is, இந்த பயன்படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த பயன்படுத்துறவங்கள வந்து அந்த என்ன யார் பயன்படுத்துறாங்க அவங்க மேல அந்த வரி போட்டா இட்ஸ் ஓகே. ஆனா நீங்க பெட்ரோலியம் டீசல் பிரைசஸ்ல நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது it becomes an across the board tax on everybody uniformly across the country in which the entire economy comes under peril. அதான் சொல்ல வரேன். ரஷ்யன் கம்பெனில கம்மியான பிரைஸ்ல வாங்கிட்டு பிரைவேட் ஆயில் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் சார். அவங்க ஹியூஜ் ப்ராஃபிட்ஸா வாங்குறதுக்கு இப்போ அமெரிக்காவோட விரோதம் சம்பாதிச்சுட்டு ஒரு பக்கம் டாரிஃப் ஏத்துறாங்க. that is affecting the India. அமெரிக்காவோட விரோதத்தை நாம சம்பாதிக்கல, அமெரிக்கா நம்ம மீது டிக்டேட்டர் பண்ணிருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க. Okay, let it be. What will be the reason? What will be the reason? We are suffering because of their policy to benefit a few private oil companies in India who are indulging in exorbitant profiteering at the expense of the common man. நீ வாங்கி நான் காமன் மேனுக்கு பாஸ் ஆன் பண்ணி 90 ரூபாய் 100 ரூபாய் இருக்கிற பெட்ரோல் டீசல் பிரைஸ் 60 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் போட்டா benefit goes to all Indians who are throughout the country and more purchasing power. They in turn generate more power, money on hand with which he will go and buy in the market. That is the proper way to generate additional demand. Why not? The problem in India is supply is there, but there is no demand because the average person does not have money to spend. Yes. In the spending money increase பண்ணனும்னா you must enable him to reduce his level of expenditure. So India economics la வந்து it's a sound fact. பெட்ரோலியம் டீசல் பெட்ரோல் ஏத்துறது அக்ராஸ் தி போர்ட் இன்க்ரீஸ் வந்து எல்லா செக்டரும் பாதிக்கிறதுனால இப்போ சாதாரண மக்கள் பயன்படுத்துற எல்லா ப்ராடக்ட்ஸ் விலை வந்து 1க்கு 2 3 மடங்கு ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஒரு பால் சார், நாளை பட்ஜெட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பற்றி மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்றது டாபிக்.
நம்ம இது வரைக்கும் வந்து அதை பற்றி ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கோன்னு என்னோட அபிப்பிராயம். சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. இந்த 4 பட்ஜெட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு சைலண்ட்டாக ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்ல விரும்புகிறேன். 9வது கன்சிக்யூட்டிவ் ப்ரெசன்டேஷன் பை எ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு டைம் இட் இஸ் டன் இந்த இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. வெரி குட். இது வரைக்கும் வந்து யாருமே வந்து 9 எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் 9 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணல. அதுக்கு நான் கோபால் சார், அவர்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பு கொடுக்குறான். அது ஒண்ணு, அதுதான் அது இறைவன் இது வந்து அடுத்தது வந்து 9 டைம்ஸ் சிதம்பரம் சார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது 9 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நடுவில் கேப் இருந்திருக்கு. இதில் கவனிச்சிங்கன்னா இந்த 2 இதுவுமே தமிழ்நாட்டிலேருந்து போன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணாங்கன்றது நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குன்றது நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு அவங்க எதிராக இருக்காங்களே, தப்பு சார். தமிழ்நாட்டுல யார் பாராட்டணும் அவங்க 2 பேரும் பண்றாங்க. நீங்க பேசுங்க. தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறது எவ்வளவு அது ஒண்ணு அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் பெருமை தான். சொல்லுங்க கோபால் சார். யாருக்கே சண்முக செட்டியார் அவங்களாம் கூட தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க சார். சொல்லுங்க. அவங்களும் குறிப்பிடலாம். மெயினா நம்ம எதிர்பார்ப்பு, நான் வந்து சர்வேக்கெல்லாம் போக விரும்புறேன். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க, டைம் முடிஞ்சது. எதிர்பார்ப்பு என்னன்னா, நாளை பட்ஜெட்ல எதிர்பார்ப்பு என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபெக்ஸ்ல ஒரு மினிமம் 10% ஆகுது, ஜிடிபி ஆஃப் 10% ஆகுது க்ரோத் இருக்கணும். ஏன்னா இது ஒரே ஷார்ட்ல மல்டிபிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நம்பர் 1, எக்கானமி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பப்ளிக் அசெட்ஸ் கிரியேட் ஆகும், வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கோ இல்லை ரயில்வே ட்ராக் போடுறதோ அது மாதிரி பண்ணும்போது வேலை வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டெஃபினட்டாக எல்லா எக்கனாமிஸ்ட்டும் எதிர்பார்க்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபெக்ஸில் அட்லீஸ்ட் 10%ஆவது பண்ணணுன்றது. அடுத்தது முக்கியமான விஷயம், டெக்னாலஜி சைடில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் டெக்னாலஜி, இதில் வந்து வி ஹவ் டு இன்வெஸ்ட் மோர் to have a very good hub in India on this, because we are very talented and experienced people on in technology of IT especially. அதனால அந்த பர்టిక్యులர் அந்த இதுல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கோ அது நீங்க நாளை பட்ஜெட்ல போன வருஷம் 500 கோடி ஒதுக்குனாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய ஒதுக்கணும்ன்றது என்னோட ஒண்ணுமே கிடையாது. இன்னும் 500 கோடி என்ன செய்ய முடியும்? கட்டடமே கட்ட முடியாது. ஆமா. அடுத்தது வந்து MSME நம்ம முன்னாடி பேசினோம். MSMEக்கு வந்து டெஃபினட்டா என்பிஎஃப்சி கூட வந்து ரீஃபைனான்ஸ் மாதிரி அவங்கள கொடுக்க சொல்லிட்டு ரீஃபைனான்ஸ் பை பேங்க்கோ இல்லைன்னா ஆர்பிஐயோ பண்ணணும். எம்எஸ்எம்இக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்றது என்னோட அபிப்பிராயம். ரைட். அக்ராஸ் த கண்ட்ரி அது 7 கோடி பேர் 7 கோடி இருக்கு, பண்ணித்தான் ஆகணுமா? பண்ணியே ஆகணும். அது முக்கியமாக இன்னொன்று என்னன்னா, இந்த ஆத்மநிர்பார் ஆகணும் உதய திட்டத்தில் இப்போ அதிகரிச்சிட்டு PLI ஸ்கீம் பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. வெரி குட். அது எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு வரணும். கெமிக்கல்ஸ், டெக்னாலஜி, அது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்குற லோனில் கம்மி இன்ட்ரெஸ்ட்டு, அது மாதிரி வேரியஸ் இன்சென்டிவ். பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் வாட் வில் ஹேப்பன் டுடே அண்ட் டுமாரோ. இதெல்லாம் டெஃபினட்டாக வரணும். முக்கியமான ஃபைனல் இதுக்கு நான் வரேன். Fiscal deficit இருக்கு இல்லையா? is going on. சொல்லுங்க. Fiscal deficit வந்து it should not be more than 4 to 4.5. Very good. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அது. அதனால தான் உங்களுக்கு வளர்ச்சியே வந்து தட்டுப்பட சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக இன்கம் டேக்ஸுக்கு வந்துடுறேன். டேக்ஸில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் நல்ல ஒரு பெரிய இன்க்ரீஸ் கொடுத்ததுனால 12 lakhs டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் காமன் மேன் ஹஸ் இன்க்ரீஸ்டு. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆனாலும் ஓரளவுக்கு சேலரிட் பீப்புள் அண்ட் அதர்ஸ் டிஸ்போசபிள் ஃபண்ட்லேயும் இதில் இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் தான். நன்றி கோபால் சார். ஒரே விஷயமா சகோதரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னார். சரி, நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், 9 விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மூடி கிடக்குது, மாடு மேய்க்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. போபாலில் ஒரு மெட்ரோ திருப்பி மக்களே அதுக்கு போகாதனால என்ன செய்யறது நிலைமை. அதே நேரத்தில் நாம் கேட்குற மெட்ரோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓரவஞ்சன ஸ்டெப் மதலி ட்ரீட்மெண்ட் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கிடைக்கல. ஹோசூர் விமான நிலையம் வந்தால் உண்மையிலே இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு விமான நிலையமாக மாறும், பெங்களூருடைய பிரச்சனையும் தீரும். ஆனால் அதையும் தருவதற்கு மறுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா எல்லாமே நாம் எல்லாரும் சகோதரர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 100 ரூபா கொடுத்தா நமக்கு 29 கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்காவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் பிற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க, பிற மாநிலங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன்.
எங்க சார் 129 கொடுக்கலாங்க சார்? நீங்க சொல்லுங்க சார். நிதியமைச்சர் சொல்றாரு, நான் சொல்லல. அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாடு நிதியமைச்சர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எனக்கு புரியல. நிதியமைச்சர் சொல்றது பொய் சொல்ல முடியாது. உங்க நிதியமைச்சர் இவ்வளவு தூரம் ஒரு வருஷம் கூட இருக்காருன்னு பேசும்போது ஏன் இந்த நிதியமைச்சரை பத்தி உங்களால பேச முடியல? அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு தங்க விலையை பார்த்து இன்னைக்கு மத்திய அரசு இதையாவது கொஞ்சம் குறைக்குமா, வரிய குறைக்குமாங்கிற மக்கள் எண்ணத்தில் இருக்காங்க. அப்ப எது எது முக்கியமோ அதை செய்யணும். அதே நேரத்தில் வந்து எம்எஸ்எம்இ விஷயத்தில் நாம தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறனால தான் நம்முடைய மெயின் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. சர்வீஸ் செக்டார் ஓகே, எது ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் பூரா இன்னைக்கு பின்தங்கி இருக்கு கடந்த 11 வருஷமா. இதை சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதை விட முக்கியமான விஷயம், இந்த பண மதிப்பு குறைஞ்சதை மாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? பிரிக்ஸ் மூலமா ஒரு புதிய ருப்பியை கொண்டு வந்து அல்லது நாணயத்தை கொண்டு வந்து மாத்த முடியுமா? அமெரிக்க டாலர்ல இருந்து அந்த அமெரிக்க டாலரை விட்டு நம்ம வெளியே போக முடியுமா? இதை செய்ய முடியுமா என்பதான். நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், ஒரே நிமிஷம் தான். பட்ஜெட்டின் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன வரும்னா, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2013-14 58.6 லட்சம் கோடி தான் இருந்தது. ஆனா இப்போ சென்ற மார்ச் 2025 181 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. ரைஸ் ஆஃப் 174% ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெட். இது ஒரு கவலை அளிக்கிற விஷயம். ரெண்டாவது, டெட் டு ஜிடிபி ரேஷியோ 52.2% வந்து 2013. இப்போ சென்ற ஆண்டு 57.1% கூடி இருக்கு. இது ஒரு கவலை அளிக்கிற விஷயம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டெட், சார் கூட சொன்ன எக்ஸ்டர்னல் டெட் வந்து 3.74 lakh crore இருந்து 2013-14 இன்னைக்கு தேதி சென்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 7.4 lakh crore வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5 times ரைஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். என்ன சொல்றாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நிறைய பேசிட்டு சார் எனக்கு இருக்கிறது ஒரு நிமிஷம் தான் சார். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் தயவு செஞ்சு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் கொடுக்குற சலுகைகள் அது வந்து இன்னைக்கு பேக்லாஷ் ஆகுதுன்னு. உதாரணத்துக்கு வந்து அனில் அம்பானி இவர் ரஃபேல் திட்டத்தை இவர் உள்ள கொண்டு வந்து 30,000 கோடிக்கு இவர் கொடுக்க வேண்டியது தேவையில்லாம் ஹெச்ஏல கைட்ட விட்டு அனில் அம்பானி மேல ஒரு நிமிஷம், இந்த அனில் அம்பானி கம்பெனி மேல எவ்வளவு பெரிய கவர்மெண்டே மறைக்க முடியாத இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கேண்டலா வந்து உருவாகி இருக்குன்னா, இது போல கார்ப்பரேட் பெரிய கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஏன் இவங்களெல்லாம் இன்னொரு நாள் வந்து ஒரு கேள்வி வருது. அதாவது கவர்மெண்டோட கிராக் டவுன் இந்த டாப் தப்பு செய்யற கார்ப்பரேட் கம்பெனிஸ் மேல பாயணும். 68 சாதாரண ஏழை மக்கள் 55 லட்சம் கோடி நிறைய பேசும் நேர்களை. நாளைக்கு என்ன பட்ஜெட்ல நடக்க போகுதுன்னு சர்வதேசத்தோட பேசிட்டோம். நாம் இன்று அமர்ந்திருக்கிற நேரத்தில் அமெரிக்கா ஈரான் முறுவல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏதாவது நடக்கும் என அச்சம் உலக தொலைக்காட்சிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நாளை இந்திய பட்ஜெட்டை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எம்எஸ்எம்இ மற்றும் பெட்ரோல் விவகாரத்தில் எப்படிப்பட்ட வரி வீதம் நமக்கு வைக்கப்படுகிறது, சாமானிய மக்களின் பொருளாதார நிலை மேம்படுமா, வங்கித்துறையினுடைய மேம்படுமா, அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் டாக்ஸேஷன் ஏதாவது நமக்கு ஃப்ரீ இருக்குமாங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கு நம்மோடு மிக முக்கிய வங்கித்துறை என்ற ஆளுமை ஐயா மரியாதைக்குரிய கோபால் ஐயா அவர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பட்டய கணக்காளர் சாய்முகுந்தன், காங்கிரஸினுடைய இதயத்துல்லா, மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ். உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.